ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அர்ஸ்வே கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு எம்மியான பிரெட் சில்லி ரெசிபியோடு சேர்த்து இன்றைக்கி என்னுடைய இயர்லி மார்னிங் ரொட்டீனை உங்ககிட்டக்க இந்த வ்ளாக் மூலிமா ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய இயர்லி மார்னிங் எப்படி பிஸியாக போகுது, நான் என் ஹஸ்பண்ட்க்கு என்ன பேக் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இந்த vlog இயர்லி மார்னிங் 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஜருக்கு பாங்கு சொன்னதுனால நான் என்னுடைய ப்ரேயரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறேன். என்னுடைய ஃபஜ்ர் தொழுகையை முடித்ததுக்கப்புறம் இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா 5:25 ஆகுது. இதுவே எனக்கு லேட்டு தான். ஸோ உடனே பார்த்திங்கன்னா நான் கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி என் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வேண்டிய எல்லாத்தையும் உடனடியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டு ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். படித்ததுக்கப்புறம் எப்பவும் போல் அடுப்பில் கொஞ்சம் நேரம் ரைஸை வச்சு எடுத்துக்கிட்டேன். எதனாலனா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு கஞ்சி இருந்தாலும் அது ட்ரை ஆகிரும். அதனால் ஸோ வடித்த சாப்பாடை பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் நல்லா ஆற போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு என் ஹஸ்பண்ட்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு ரைஸ் தான் செய்ய போகிறேன். என்னதுன்னா புளி சாதம் தான் செய்ய போகிறேன். ஸோ புளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை கரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கழனி தண்ணி பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இப்போது ஒரு 3/4 கப் அளவு திக்கான புளிசாறு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நான் சைடு புளியோதரைக்கு தேவையான பொடி ரெடி பண்ணுறதுக்கு கடலப்பருப்பு, மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறது, இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன் இந்த ரெசிபியை. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நான் புளியோதரை தொக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புளியோதரைக்கெலாம் உங்களுக்கு அதிகமாக நல்லெண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதிகமாகவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். புளி சூடுங்கிறதுனால வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு காஞ்ச மிளகாவை 3 கிள்ளி போட்டிருக்கேன். இதோட சேர்த்து பெருங்காயப்பொடி கொஞ்சம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம நிலக்கடலை ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவு நிலக்கடலை பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நிலக்கடலையை அந்த எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திக்காக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைச்சல், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைச்சல் ஆட் பண்ண பிறகு இதில் தேவையான அளவு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி விட்டு எடுத்தோன்னா திக்காக நமக்கு ஒரு புளியோகரை தொக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் புளிசாரெலாம் நல்லா சுண்டி நம்மளுடைய சூப்பரான புளியோதரை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வேணும்னா பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளியோதரை தொக்கை வந்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக புளி சாதத்துக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிர்ச்சியாக தனித்தனியாக இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு புளிய சாதம் வந்து பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரைஸ் வந்து கொஞ்சம் குழஞ்சிட்டா கூட உங்களுக்கு வந்து புளி சாதம் பார்த்திங்கன்னா அந்தளவு நல்லா இருக்காது. அதே மாதிரி ரைஸை வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதும் வந்து புளியோதரை தொக்கை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஆறுனதுக்கப்புறமும் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா மீடியமான சூட்டில் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் புளியோதரை தொக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய புளிசாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுடைய புளிசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி புளி சாதத்துக்கு சைடிஷாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் செஞ்சேன். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அரிஞ்சு வந்து நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வாயு அப்படிங்கிறதுனால பூண்டு தட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி இதையும் வந்து அந்த உருளைக்கிழங்குலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பூண்டை நல்லா தட்டி எடுத்த பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயிலேயே நல்லா உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்து பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு உருளைக்கிழங்குல நல்லா 10 நிமிஷம் மாதிரி மசாலா வசப்போக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து புளி சாதத்துக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நைட்டே வந்து டைம் காலையில் இருக்காது அப்படிங்கிறதுனால மீனுக்கெல்லாம் வந்து நல்லா மசாலா போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோடு சேர்த்து கொஞ்சமாக அப்பளமும் கொஞ்சம் வத்தலும் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். புளி சாதத்துக்கு வந்து அப்பளம் வத்தல் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. இப்போ வந்து லஞ்ச் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். லன்ச்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காலையிலே எழுந்திரிச்சதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய்ச்ச தொடங்கிட்டேன். நான் என்னுடைய ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் என் கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. செம்ம மெர்சியாக இருக்கும். ஸோ கடன்னு எல்லாத்தையும் வந்து நம்ம வேலை பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அப்படி அப்படியே போட்டுட்டு தான் நான் செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி வந்து மார்னிங் டயத்தில் தான் என் கிச்சனை இப்படி ஆக்குவேன் நான். கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்கில் வந்து லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய கவுண்டர் டாப் எல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எதனால்னா எனக்கு குக்கிங் க்ளீனிங்கை விட லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். லஞ்செல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நான் செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் தான்.
பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி சாதத்துக்கு நான் அரைச்ச பொடி பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டைம்க்காக. எனக்கு க்ளீனிங் செய்கிறத விட க்ளீனிங் செஞ்சதுக்கப்புறம் என்னுடைய கவுண்டர் டாப்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய க்ளீனிங் ஒர்க்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி கொடுத்தது போக மீதி இருக்க ரைஸு, சைட் டிஷ்ஷு எல்லாத்தையும் வந்து தனித்தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காத ஒரு டஃப்பான வேலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுறது தான். பாத்திரம் கழுவுறது எனக்கு பிடிக்கலனாலும் மார்னிங் வந்து ரொம்ப எனர்ஜியாக நம்ம வேலை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியாக என்னுடைய குக்கிங், க்ளீனிங் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரிஃப்ரெஷிங் மில்கே வந்து நான் ரெடி பண்ணுவேன். ஸோ எதனாலனா, எனக்கு வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உட்காந்து வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ரசித்து வந்து அந்த ரிஃப்ரெஷிங் மில்கை வந்து குடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு குடித்தா மாதிரியே இருக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 6:30 ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமிங்கில் தான் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே வந்து கிளம்புவாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பரபரப்பாக ரோடு எல்லாமே வந்து நல்லா ரஷ்ஷாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இங்கே உள்ள குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு, 6:30 மணிக்கு, 5 மணிக்கெலாம் கூட வந்து ஸ்கூல் போவாங்க. ஒவ்வொரு வேன் வந்து ஒவ்வொரு டைமுக்கு வரும். ஸோ அது பார்க்குறப்போ இவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்க எந்திரிக்கிறாங்களேலாம் எனக்கு பாவமாக இருக்கும். எனக்கு இந்த வெளிநாட்டு வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கலாம் ஏர்லி மார்னிங் போகிறது தான். ஸோ நான் என்னுடைய வந்து காஃபியை பார்த்திங்கன்னா இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து தான் குடிப்பேன். லஞ்ச் என்ன முனைகள் முக்கலா இருக்கு. எங்க வேலைக்கு போனா பொண்டாட்டி பிள்ளை முடிஞ்சு ஒருத்தர் வேலைக்கு போவாங்க. ஒன்னா கட்டினதுல இருந்து கேமரா ஒருத்தர் தான் போடுறாங்க. ஓகே பாய் பாய். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6:34 வந்து ஆஃபீஸ் கிளம்புவாங்க. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் வந்து நான் எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெகுலராக எடுத்துகிட்டு போவாங்கன்னா கிடையாது. சம்டைம்ஸ் வந்து வேணும் அப்படிம்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ எதனாலனா, அவங்க ட்ராவல் பண்ணிவிட்டு போகும்போது வந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இயர்லி மார்னிங் வந்து உடனே சாப்பிட முடியாது பிரேக்ஃபாஸ்ட்லாம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்மியாக சூப்பராக வந்து ப்ரெட்டை வச்சு ஒரு சில்லி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 4 ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி வந்து வட்டமாக வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சு, அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த பட்டர்லேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நம்ம ப்ரெட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வறுக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து பட்டர் இல்லைன்னா வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் ஆட் பண்ணாலும் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அளவு நல்லா கொஞ்சம் மொறுன்னு வறுபட்டதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து
ப்ரெட் சில்லி ஃப்ரை பண்ண போகிறோம். ப்ரெட் சில்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, இதோடு சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போகி நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பழமான தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ண பிறகு தக்காளியை நல்லா மசிகிற அளவு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் மசிகிறதுக்கும் தேவையான அளவு உப்பை வந்து இப்போவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கி முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா இன்னும் அதிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ மசாலாவோட பச்சை வாசலாம் போகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு சூப்பரான ப்ரெட் சில்லி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இந்த அளவு நல்லா மசாலாவில் ப்ரெட்டெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ரொம்பவே எம்மியான ப்ரெட் சில்லி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹசன் பேபி தூங்கிட்டு இருக்காரு. அவர் எந்திரிக்கிற வரையும் வெயிட் பண்ணுவேன். ஹசன் பேபி எந்திரிச்சதும் அவர் பார்த்திங்கன்னா இங்கிட்டும் அங்கிட்டோன்னு சட்டுன்னு எந்திரிக்க மாட்டார், கொஞ்சம் பிறண்டுகிட்டே தான் இருப்பார் பெட்டில். அது அவரோட பழக்கம். ஸோ இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த போர்வையை விடாமல் அவர் அது பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. குட்டி குட் மார்னிங். குட் மார்னிங் டி. வாங்க டக்குன்னு டைம் அப். கம் ஃபாஸ்ட், லெட்ஸ் கோ. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பெட்லேயே தான் எந்திரிப்பார். ஹசன் எந்திரிச்சதும் அவரை வந்து நல்லா ரிஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஹசனோட ஃப்ரெண்டு ஷயானா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடவும் செஞ்சாங்க, விளையாடவும் செஞ்சாங்க. പോയലാ ഓക്കേ പോ താങ്ക് യു ആർക്കേക്ക് പോയി Kick the ball. Good, kick the ball. Yeah, good. Say bye, Sayan. Okay. Bye. See you. Yaar சொல்லிட்டு. Okay, bye சொல்லி உங்களை அனுப்பிட்டா. ஹசன் பேபிக்கு அவர் ஃப்ரெண்டு ஷயான் வரவும் தலகால் பொரியலை
பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் விளையாண்டுக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அன்னைக்கு. Color. What is this? Color. Yeah, good job. What is this, Ayan? Color. Very good. Very good. Apple. Apple. Very good. Hassan is painting an apple. Apple. Yes, apple. Apple. ஹசன் எந்திரிக்கிற வரையும் தான் எனக்கான டைம் இருக்கும். ஹசன் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ள வேலைங்களை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் என்னுடைய இயர்லி மார்னிங் வந்து ரொம்பவே பிஸியாக போகும். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஆமாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்களோட சேர்ந்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா இப்போ மறக்காமல் போய் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.